Mavalavan, Content Manager of Raga and Nestor Radio, Mr. Sudra, Jaginder Singh, Director of JPS Consultancy and Trainings in Nirandahar, Danish and Dr. Vimla Brahma of Video Production, Vandrikingla Danish, Kano, Ala, Balasubramanian G, Music Composer, is from India, அது மட்டும் இல்லாம ஒரு Head of Conductor, Budapest Orchestra இருக்காரு. அவர் மேல கைது கொடுங்க எல்லாரும். Last but not least, நம்மளோட மேரி from MSK. உங்க பேரு முக்கியமான ஆளா இருக்கிறதுக்கு இது மேரி தான் போட்டுருக்கு. மேரி மாதா இருக்கு, மேரி மட்டும் சொல்லிட்டேன். இதுதானே? சரி ரைட், நேரம் கடத்த வேணாம். அந்த வகையில யார் யாரெல்லாம் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கோ இந்த படம் குழுவில் இருக்கீங்களோ தயவு செய்து இங்க மண்ணுக்கு வந்தீங்கன்னா உங்க முகத்தை எல்லாரும் காமிச்சிடலாம். வாங்க டைரக்டர் சார், மதியம் வாங்க. யார் யாரெல்லாம் வெளியே இருக்காங்களோ அவங்க உள்ள சொல்லுங்க. வெளியே உள்ளவங்க வெளியே போயிட்டு உள்ள வர சொல்லு. என் வாயை பார்த்துட்டு இருக்குதுங்கிறது இல்ல சொல்லிடுவோம். அப்புறம் எதுக்கு தான் நிக்கிறேன்னு தெரியாத நிற்கிறாருல்ல. நீங்களாம் வெளியே தான் உள்ள வந்தீங்க இல்லையா? செஞ்சுட்டே இருக்கீங்க. சரி, ஆமா போல. ஓகே ரைட். ஐஷு ஓகேவா? ஃபோன் பார்த்துருக்கீங்க, ஃபோன் படம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே ரைட். ஐஷு வேற யாரும் இருக்கீங்க? இதுதான் பிரச்சனை. அப்பப்போ கண்ணாடி தூக்கி பார்க்கணும். நீங்க பாருங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க தான் கலக்கிருக்கீங்க. நான் கேள்விப்பட்டேன். ஒரே டயலாக் 1 மணி நேரம் பேசுறீங்க. இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா ஒரு 1 மணி நேரம் பேச வேண்டிய அளவுக்கு ஒரே டேக்ல எடுத்துட்டாரு சொன்னாங்க. அதை சொன்னேன், அதை கைத்தட்டுங்க. அதுக்காக இதெல்லாம் நீங்க கொடுத்தா ஏன்னா வேலை இங்கதான் 60 நாள் கைத்தட்டு. உங்க டீம் வந்து பாசத்தின் உச்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்குது. மேல நீங்களாம் வந்து சரி ஒன்றும் பேசல. வெரி குட். படம் பார்த்த மாதிரி தான் வந்திருக்கீங்க, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. வெரி குட். அடுத்தது பேச மாட்டீங்க. ஏதோ இந்திய கூட்டத்துக்கு வரமா வரலையே. இந்தியா யாருக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் வந்திருக்கும் நம்முடைய தலைவிகளுக்கு வணக்கம். நீங்க தமிழ் எந்த பக்கம் இருக்கீங்க? எல்லாம் உங்க டீம். அவங்களும் அதுக்கு அவங்க வைத்துறாங்க பேரு. கனடா இருக்கீங்களா? எங்க? கர்நாடகா இருந்தா. கனடா டொரண்டோ. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க. இவர் எங்கெல்லாம் பேட்ச் வச்சிருக்காரு. உலக எடுத்துட்டு அங்கதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் மூலம் வராங்க. அப்படி காணாம வச்சிருக்காங்க. எங்கன்னு ஹரிஹரன் இருக்காங்க. ஹரிஹரன் நீங்க தான் ஹரிஹரன் நேமே. இண்டஸ்ட்ரியில நீங்க தான் நேமே. மரியாதை இருக்காங்களா? எங்க மாமா இல்லையா? எல்லாருக்கும் மாமா இருக்காங்களா? காணதுல மட்டும் வீடியோ வேலை சேர்ந்து வந்துருந்தீங்கன்னா எங்க வேற யாரும் இருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் முடிச்சிருவோம். இன்னைக்கு நீங்க முடிச்சு விட்டுருவோம் எல்லாத்தையும். உங்க யாரையும் தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் பேச முடியல. எனக்கு வந்து இந்த என்னது வாடா நல்லவனே வா உன்னதான் தெரியிட்டு இருக்கேன். நம்ம கலச வீட்டில் ஓனர் இருக்கார்ல, அவர் கூட பழிச்சுன்னு இருக்காரு. ஏன்னா அத்தனை பொருள் நடுவில் பார்த்துருக்காரு. இப்பதான் வீட்டுல பிரச்சனை முடிஞ்சு வந்து அவங்களும் பிரச்சனை போடுறாரு. வைக்காதீங்க, எல்லாம் சிஸ்டர்ஸ் கூட பார்த்துருக்கீங்க சொல்றேன். அப்படி கிட்ட பார்த்து கேட்கறதுக்கு விடுங்க சார் பார்த்துக்கலாம். ஓகே சார், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். வந்து இருக்கிற நம்முடைய ஆர்ச்சி நாடுகள் அவருக்கு வரத்தை எடுத்துட்டு கொடுங்க. அது இல்லைன்னா இந்த படம் வெளியே இருக்காது. ஆமா தானே? நீங்க தானே எப்படி இந்த படம் 4 மணிக்குள்ள படம் இல்லை. இப்ப 4 ஆச்சு, 4, 5 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 4 ரூபாய்க்கு எப்படியும் உண்மை தானே? முடிச்சிடலாமா? இப்ப ஒரு அழகான வெட்டலையா கேட்க வெட்டாம ஒரு வார்த்தைகள் வந்து உரையா பேசுவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். உரையா டாப் செட்டே 3 நிமிஷம் தான், அதுக்குள்ள பேசி முடிச்சிருங்க. கண்ணன் எல்லாரும் கண்ணனுக்காக காத்திருக்காங்க. சொல்லுங்க கண்ணா. இதெல்லாம் காசு கொடுக்காத கூட்டம். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருடைய அன்புக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக என்னோட பிளாட்ஃபார்ம்ன்றது வேற. நான் வந்து என்னை எல்லாருக்கும் அதிகமாக ஒப்பனை கலைஞராக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாரும் கூட வேலை செஞ்சுருக்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து எனக்கு மிகப்பெரிய பிக் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக இருந்த காலத்துலேருந்து மிஸ்டர் மகேன், மிஸ்டர் உதயா அவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் வந்தாலே நம்ம கொஞ்சம் ஐயோ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்துருக்கு. ஏன்னா அவங்க பேசிடுவாங்க. ஆக்சுவலி அதான் we learned so many things from our senior ஆர்டிஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பான இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வியப்பா
பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஈவன் இந்தியாவில் கூட எப்போவுமே கேட்பாங்க, எப்படி இங்கே இருந்து எங்கே பண்ணணும் ஈவன் முகேன் ராவை கூட நிறைய பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்து மலேசியாலேருந்து வந்தா அந்த கலைஞர்கள் எப்பவுமே வந்து தன்னடக்கத்தோட இருக்காங்க அப்படின்றது எல்லாரும் ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? எஸ். அந்த ஒரு இந்த இந்த மண்ணுக்குன்னே உள்ள சிறப்பு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த விஷயம். அதுலேயும் இந்த இந்த முன்னோடியா இருக்கக்கூடிய இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் அவ்வளோ ஹம்பல். இவர் வருவார் செட்டுக்கு எப்பவுமே. நம்ம டான்ஸர் அப்போ என்னோட வயசு வந்து அப்போ 20 வயசு 21 வயசு இருக்கும் பொழுதுலாம் வந்தாருன்னா என் பக்கத்துல இருந்து என்ன உங்க முகத்துல போட்டிருக்கிறீங்க அந்த மேக்கப் பேக்ல இருந்து 2-3 ஸ்டிக்கை எடுத்துட்டு இது கொஞ்சம் எப்படின்னு போட்டு விடுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஐயோ அந்த நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ அவரு நம்மளோட பேக்ல இருந்து தான் மேக்கப் எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த டான்ஸ்ல சந்தோஷப்பட்டுச்சோ இல்லையோ, ஐயோ நம்ம கிட்ட பேசிட்டாங்களே அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி உள்ள இவ்வளோ ஒரு தலைச்சிறந்த இந்த கலைஞர்களோடு சேர்ந்து இந்த படம் நடிச்சது வந்து என்னோட மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நான் கருதுறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த வகையில் இது வந்து முக்கியமாக அதை தாண்டி இவர்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு அங்கத்தில் நம்ம இருக்கும். அவர்களுக்காக நான் எப்போவுமே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். டே 1லேருந்து அன்டில் நவ். இந்த படம் வந்து டு பி ஹானஸ்ட் என்னுடைய ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு 10 நாள் காலையில் கிளம்பி அந்த ஷூட்டுக்கு அந்த கோர்ட்டுக்கு போகும்போது வந்து ஏதோ ஒரு உண்மையான லாயர் போகிற மாதிரி இருந்தது. 10 நாளும் அதே கோர்ட்டு, அதே ட்ரெஸ்ஸு, அதே கேஸ் டெய்லியும் ஓப்பன் பண்ணி அதே பற்றி பேசும்போது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வந்து போர் அடிக்கல எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கேஸை வந்து மாறும்போது அந்த ட்விஸ்ட்டு, அந்த கேள்வி கேட்கறது, நான் வந்து ஒரு விஷயம் இதுதான்னு சொல்லி முடித்த விஷயம் வந்து மாற்றம் நடக்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வந்திருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி, மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன அவங்க போடுறீங்க, எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. நான் பாருங்க இப்படியே தான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன். கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எனக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. அடுத்த விதையா ஒரு வார்த்தைகள் பேசுவார். மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். 2 வருஷம் உழைப்பு இன்றைக்கு வந்து உங்ககிட்ட காட்ட போகிறோம். அதுக்கு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அதில் மிஸ்டர் கண்ணன் 5 காசு கூட வாங்காமல் இது வரைக்கும் நடிச்சுட்டு மேக்கப் கூட காசு வைக்கல, அவரே சொன்னால் போட்டுட்டாரு. அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே அவரோட இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை. லண்டன் போகிறதுக்கு கிளம்பிட்டு வந்து கால் நடிச்சு கொடுத்து ராத்திரி அப்படி லண்டன் போன தருணங்கள்லாம் எனக்கு ஆச்சரியம் வரும். இப்படியும் மனிதர்கள் இருக்க முடியுமா? கண்ண பரமாத்மா வந்து மகாபாரதத்தில் பார்த்தோம், எங்கள் படத்தில் பார்த்துருக்கேன். இப்போ சர்ச்சை அது இந்த யுகத்தில் பிறக்க வேண்டியது. தேங்க்யூ. ஸோ இவருக்காகவே இந்தியாவில இருந்தெல்லாம் படம் பார்க்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்கி, நான் சும்மா போய் சொல்ல நினைச்சிட்டு போகிறேன். 4 பேர். ஸோ இதுக்காக ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து வந்து இந்தியாவிலேருந்து படம் பார்க்க வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அண்ட் தென் மதுரையில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு 500 பேர் வந்து கேட்டிருக்காங்க. அங்கேயும் தேட்டரில் வந்து திறக்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் கண்ணனால தான் பார்த்துருக்கோம். அதனால தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த தேட்டர் வந்து நிறைஞ்சிருச்சு. நம்ம வந்து 3 முன்னுக்கு உள்ள 3 இது வந்து நம்ம வேணாம், ரொம்ப கிட்ட இருந்து நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம வந்து லூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, டிக்கெட்லாம் வைக்க வேணாம், அந்த மேலே இருந்தே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் வெளியே இன்னும் எல்லாரும் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உலகத்தில் படமே பிடிக்காதுங்க. இன்றைக்கி தான் படம் பிடிக்கிற மாதிரி வெறித்தனமாக படம் பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்கு. உள்ளே போயான்ற அங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு. வெளியே படம் பார்க்க வந்தாரா, செல்ஃபி பிடிக்க வந்தாரா தெரியல. நான் எங்கெங்கே யாருக்கு 7 தேட்டரில் வந்துட்டு மொத்தம் 1200 பேர் டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே வந்தாச்சு. இங்கே காலியாக இருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வெறுமனே கொலெக்ட் பண்ணிட்டு யாரும் வரல. ஆனால் மற்ற தேட்டர் இந்த தேட்டர் மட்டும் நிறைய இல்லை. ஸோ அது வந்து 350 சீட்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு 300 சீட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சார் பார்க்குறதுக்கு. இந்த தேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 300 ஒரு கர்ஃபில் வந்து இது இருக்கும். முதல் முறை இப்படி தமிழ் படம், நம்முடைய படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. இதுக்கு பிறகு இந்த பேர் வரல அதை மட்டும் படம் முடிச்சு கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் போட முடியாது. ஃபுல் படத்தையும் போட்டுறாதீங்க. இல்லை அவனுக்கு மறந்துட்டேன் சார், ஃபுல் படம்
சரியா? ஸோ கொஞ்சம் மட்டும் அந்த படம் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னு தெரியும். இல்லை வீட்டில் வேறு எதனா காரணம் சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று இது போட்டாது ஓகே பண்ணணும். ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன உடனே 20 வெள்ளி இந்த நேரத்தில் டிக்கெட் வாங்கி ப்ரீமியருக்கு வர்றது வந்து இது புது விஷயம். 1111 பேர் வந்து நம்முடைய டார்கெட்டு, அதையும் தாண்டி இருக்கு. முதல் முறையாக இவ்வளோ பெரிய க்ரௌடோட சேர்த்து அவங்க படம். தேங்க்யூ ஸோ மச் சத்யகுமார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு பலத்தை கேட்டு விடுங்க. தேங்க்யூ. சாரி கலாச்சிங்க யாரும் நீங்கள் கலாய்க்கல. அப்புறம் மேரி அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்ன உடனே 50 டிக்கெட் நான் வாங்கினேன், டக்குன்னு காசு போட்டான். ஆச்சரியமா வருது, இப்படியும் நம்ம மக்கள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி. அப்புறம் கண்ணன் வந்து சொந்தமாக படத்தில் நடிச்சதுக்காக அவர் யாரை கை கட்டினாலும் உள்ளுக்கு விட்டுருவோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வேறு நம்பரில் ஆளுக்கு அடித்து டிக்கெட் வாங்கி ஆளுங்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. இப்படி மனசில் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். இப்போதான் பொரியெல்லாம் வாங்கிட்டு எந்த பக்கம் சீட்டு தருகிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் பாப்கார்ன் வாங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிறாதீங்க. வணக்கம் அண்ணா. நீங்களா? நீங்க எப்ப அப்பளம் தான் சாப்பிடுங்க நினைச்சேன். ஓகே ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கலாம். 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்யூ விஜய் எல்எல்பி சந்திக்கிறேன். கேக் கொடுக்கல பரவாயில்ல. கேக் வந்து பிறகு வெட்டுவோம். நம்ம வெட்டினா கேக்கு நம்மள வெட்டிடுவாங்க. ஓகே, யாரெல்லாம் விஐபி சீட்டுக்கு போகணுமோ அவங்க வந்து விஐபி சீட்டுக்கு வந்துடணும். ஸோ இந்த தியேட்டரில் உள்ளவங்க மட்டும் இங்கே இருக்கு. நீங்க எந்த சீட்டுமே தெரியலையா? உங்களோட இன்விடேஷன் இருக்குது இல்லையா, இதுல இருக்கும் பாருங்க, டிக்கெட்ல இருக்கும். இது எந்த ஹால்ல இருக்கும், எந்த சீட் நம்பர் இருக்கும். ஏன்னா இது இங்க நம்ம லான்ச் பண்றதுனால எல்லாமே ஒன்னா அங்க கலந்து உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 3 சீட்டை வந்து ஆக்கிபை பண்ணவே வேணாம். இந்த ஃப்ரீ சீட்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ